ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் 2ல் சீட் எனக்கு அலாட் ஆயிடுச்சு, ரவுண்ட் 3 ரீஅலாட்மெண்ட் போகணுன்னா அந்த சீட்டை ரிசைன் பண்ணணுமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன் ரெண்டும் ஒன்று தான். ரீஅலாட்மெண்ட் அண்ட் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருந்தால் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வித்தவுட் ரிசிக்னேஷன், அதை நீங்கள் ரிசைன் பண்ணாமல் நீங்கள் அதுக்கு அடுத்த ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு, அதாவது ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, நீங்கள் உங்களோட ஆல்ரெடி ஜாயின் பண்ண காலேஜில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ரீஅலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. இங்கே ரிசிக்னேஷனுங்கிற ஒன்று எங்கேயுமே வராது. ஸோ தட் நீங்கள் ரிசைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரவுண்ட் 1ல் நீங்கள் சீட் எடுத்து ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ரவுண்ட் 2ல் சீட் எடுத்து ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ரவுண்ட் 3ல் நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். கிடைச்சா போகலாம், கிடைக்கலன்னா ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 2ல் கிடைச்ச காலேஜ்லேயே கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.